ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, அப்பா நம்மளோட அனைவரோட ஆசைகளையும் எப்படி நிறைவேற்றுறாரு அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நான் அப்பா இந்த உலகத்துக்கு வந்ததே குழந்தைங்களாகிய உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி உங்களை திருப்தி ஆக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்பா கேட்குறாங்க, நீங்கள் இப்போது பக்தர்களாக இல்லை, ஆனாலும் பக்தர்களாக இருக்கீங்க. எப்படி அப்படின்னா, அப்பா சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு இந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். குழந்தைங்களே, நீங்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் நீங்கள் மாட்டக்கூடாது. அது என்னென்னா, முதல்ல இந்த தேக உணர்வில் நீங்கள் இருக்கக்கூடாது, ஆத்மா தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுதான் ஞான மார்க்கத்தோட அந்த ஸ்டார்டிங்கே. ஆனாலும் நீங்கள் தேக உணர்வுலேயே தான் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்களும் இன்னமும் பக்தர்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் எப்போல்லாம் தேக உணர்வில் வரீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பக்தர்களாக இருக்கீங்க. பக்தர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற அந்த புரிதல் இருக்கணும். அப்பா கேட்குறாங்க, பக்தர்கள்னு தனியாக இருக்காங்க, பகவான்னு தனியாக இருக்காங்க. குழந்தைகள் தனி, பகவான் தனி. இப்போது நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இப்போ குழந்தைகளாக இருக்கீங்க. இப்போ அப்பா பகவான், அவரை தான் பகவான்னு சொல்கிறாங்க. அப்பாவை தான் பகவான்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் பகவான் என்பவர் ஒருத்தரை தான் இருக்க முடியும். குழந்தைகள் பல பேர் இருக்கீங்க. ஆனால் இந்த பக்தியில் பகவானே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பகவான், ஒன்றா ரெண்டா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சில பேர் தங்களையே பகவான்னு சொல்லிக்கிறாங்க. மனிதர்கள் அந்தளவுக்கு ஒரு தமோ பிரதான நிலையை அடைஞ்சிட்டாங்க. பக்தி அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சமாவது ஞானம் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் பக்தியே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அது இன்னமும் இருட்டானது. அதாவது கும் இருட்டு, இருட்டுலேயும் இருட்டு, ஒன்றுமே தெரியல. இப்போ இருட்டாக இருக்கும் போது என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவங்க அந்த கண் மூடித்தனமாக, அதாவது குருடர்களாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்பா தான் வெளிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு. அந்த வெளிச்சத்தின் மூலிமா நீங்கள் முழுமையான ஒரு நிலை, எப்போ கர்மாதீத நிலையை அடைகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சம்பூர்ண ஞானின்னு சொல்ல முடியும். இந்த அப்பா சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி முழுமையாக நீங்களும் திருப்தியாக ஆயிடுவீங்க. திருப்தி என்பது உங்களுக்கு ஸ்தூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்னால மட்டும் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. அந்த திருப்தி, அந்த இது எல்லாமே ஆத்மாவை நிரப்பணும். ஆத்மா நிரம்பி இருக்கும் போது எல்லாமே திருப்தியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ உங்களோட குஷியோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு நீங்களும் இப்போது பக்தர்களாக ஆகக்கூடாது. பக்தியில் என்னென்னமோ பண்ணிட்டாங்க சாஸ்திரங்கள். அது நீங்கள் தான் ஆக்சுவலாக முதல்ல பக்தியே பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்பாவுக்கு கோயில் கட்டினீங்க. ராவணன் கூட பார்த்திங்கன்னா ராவணனையும் எரிக்கிறாங்க. அதுவும் ஒரு வாட்டியும் அவர் சின்னவராக காமிக்கிறது இல்லை, ரொம்ப பெரிய ஒரு சிலையை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மையாக ராவணன் என்பது இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் யாருமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த ராவணன் என்பவன் இந்த 5 விகாரங்கள் தான் ராவணன் அப்படின்னு அது ஒரு கதையை உருவாக்கிட்டாங்க. அந்த யார்ப்பா அவருன்னு பார்த்தா அவர் பெரிய ராஜான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யாருமே கிடையவே கிடையாது. ராவணன் என்பது இந்த 5 விகாரங்கள், அதை அவ்வளோ பெருசாக காமிக்கிறாங்க. அதை அவ்வளோ ஒரு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் அதை அடுத்த தலைமுறைகள் அதுதான் ராவணன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆனால் ஆரம்ப காலத்தில் ஓரளவுக்கு புரிஞ்சு தான் இருந்தது. ராவணன் என்பது இந்த விகாரங்கள் தான் அப்படின்றத புரிஞ்சு தான் பண்ணாங்க. ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து அது எல்லாத்தையும் மறந்து அந்தளவுக்கு ஏன்னா ஸ்டேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அப்பாவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வந்து புருவ மத்திக்கு நடுவில் ஒரு சின்ன புள்ளியாக தான் வந்து இருக்கார். ஆனால் அவருக்கு எவ்வளோ பெரிய சிலைகளை உருவாக்கிட்டாங்க, சிவலிங்கத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, பூஜை பண்ணணுன்றதுக்காக மாலைகள்லாம் பண்ணணும், அந்த புள்ளியை போயிட்டு பூஜை பண்ண முடியாதே அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சிலைகள்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் அவர் அப்படி தான் இருக்காருன்னு, அவர் பெருசாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்பா வந்து சின்ன ஒரு புள்ளியாக தான் இருக்கார். அதே மாதிரி தான் ஆத்மாவாகிய நம்மளும் ஒரு சின்ன புள்ளியாக தான் நம்மளும் இருக்கோம். ஆனால் இந்த உணர்வுக்கு நீங்கள் வரணும். அது என்னன்னா, நம்ம வந்து ஆத்மா தான். இப்போது நீங்கள் வந்து எந்த வேலைகள் செஞ்சாலும் சரி, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போது நீங்கள் வந்து இது வந்து உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய மார்க்கம்லாம் கிடையாது. எப்பயுமே உட்காந்து தியானம் பண்ணணும், இந்த மாதிரி அப்பாவை நினைவு பண்ணாலே உட்காந்து பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த காரியம் பண்ணாலும், நீங்கள் எல்லா கர்மாக்களையும் பண்ணிட்டு இருந்தாலும், ஆத்ம உணர்வில் மெயினாக வந்து நீங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தேக உணர்வில் வந்துட்டிங்கன்னா நீங்களும் பக்தர்கள் தான். அதனால் நீங்கள் முழுமையாக ஞானி ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆத்ம உணர்வுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஞாபகம், இது ஒரு விளையாட்டு கூட சொல்லலாம், பூம்புலையா விளையாட்டு அப்படின்னு. அதாவது ஞாபகம் கொஞ்ச நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் மறந்துடுது. மறந்ததே கூட தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இந்த இந்த ஞாபகம் யார் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி மணிமாலையில் வர முடியும். நம்ம வந்து இந்த சரீரம் கிடையாது, நம்ம வந்து ஒரு புள்ளி தான், அப்பாவும் அதே மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு அந்த நினைவில் வச்சுக்கிறது தான் இந்த விளையாட்டு. நினைவின் விளையாட்டு தான் இது. இந்த விளையாட்டில் நீங்கள் முழுமையாக தேர்ச்சி அடையணும். அப்போ தான் வந்து ஆத்மா வந்து முழுமை அடைய முடியும். முழுமையாக அதுக்கு சக்தி இல்லாதது தான் எல்லா காரணமும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சக்தி இழந்தது தான். சக்தி நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது ஆத்மா வந்து சதோப்பிரதானமாக இருந்தது, இப்போது தமோப்பிரதானமாக ஆயிடுச்சு. அந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதை புரிஞ்சிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சன்னியாசிகள் அவங்களுக்கும் தெரியல, ஆத்மா தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல. இதை சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். ஞான கடல் பரம்பிதா பரமாத்மாவால் மட்டும்தான் இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து நம்மளை வந்து உண்மையாகவே உயர்த்த முடியும். ஒரு உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா அதுக்கு வந்து நிறைய பேர் கடுமையான ஒரு பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க. அப்பா கொடுக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப சுலபமானது தான். அதனால தான் அதுக்கு பேரே வந்து சகஜ ராஜயோகம். நீங்கள் சகஜமாக வந்து இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த சரீரம் கிடையாது, ஆத்மா, அந்த உணர்வுலேயே இருக்கணும். நான் வந்து ஒரு நட்சத்திரமாக இருக்கேன், நட்சத்திரம் மாதிரி சின்ன ஒரு புள்ளியாக தான் இருக்கேன், ஜோதியாக வந்து அந்த புருவ மத்திக்கு நடுவில் தான் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்றது அந்த உணர்வு. அப்பாவும் ஒளியாக இருக்கார், பரந்தாமத்தில் இருக்காருன்னு அப்பாவை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டதுனால தான் உங்களுக்கு திருப்தியே ஏற்பட ஆரம்பிக்குது. ஆத்மாவுக்கு திருப்தி எப்போ ஏற்படும்னா, உண்மையான விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு உண்மையான விஷயத்த உணரும் போது தான் அந்த திருப்தியே ஏற்படும். பொய்யான விஷயத்தில், ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து அழியக்கூடியது தான். அது என்றைக்குமே உங்களுக்கு திருப்தியே படுத்த முடியாது. உண்மை எது சத்தியமோ அதுதான் உங்களை திருப்திப்படுத்தும். அதாவது ஆத்மாவாகிய நமக்கு, அந்த ஆத்மாவுக்கு உண்மையான ஒரு அறிமுகம், அப்பாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் ஆத்மா வந்து உண்மையாகவே திருப்தி அடைய ஆரம்பிக்குது. ஆனால் மக்கள் வந்து பாருங்கள், எதுவுமே புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ அந்த அறிவியலோட ஆராய்ச்சியில் வந்து அவங்க போயிடுறாங்க. அறிவியல் வந்து என்னென்ன அந்த பகட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதுவே இப்போவே சொர்க்கமாக நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு
அந்த அளவுக்கு வந்து முயற்சி செய்கிறாங்க. ஆனால் சொர்க்கம் என்பது தனிப்பட்டது. அதை பற்றி யாருக்குமே தெரியல. சொர்க்கம் சொர்க்கம் தான். அங்கே வந்து அளவிட முடியாத சந்தோஷம் இருந்தது. ஆனால் இங்கே மக்கள் பாருங்கள், அறிவியலோட சாதனைகள்னால சந்திரன்லேயே வந்து ஃப்ளாட்டு போட்டு வாங்கலாம், அந்த இடத்துலையே வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரிலாம் முயற்சி செய்கிறாங்க. மார்ஸுக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கே வாழலாம். அவங்களுக்கு தெரியுது இந்த உலகத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே அழிய போகுது அப்படின்றது அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதற்காக அந்த மாதிரிலாம் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போகணுன்லாம் கிடையவே கிடையாது. இதே உலகமே சொர்க்கமாக இருந்தது. அது மீண்டும் இப்போது வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் இப்போது வந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்களா? முழுமையாக வந்து உங்களோட நிலை அந்த ஸ்டேஜை வந்து எப்போ அடைகிறீங்களோ அப்போ நீங்களும் அந்த சொர்க்கத்தை இந்த பிறவியிலேயே, அதாவது சங்கம் யுகத்திலேயே எல்லாராலும் அனுபவிக்க முடியும். அதோட இது எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த துவாபர யுகம் டைம்லேயே எப்போ ராவணர் ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது கூட, ராஜாக்களாக நீங்கள் இருக்கும் போது நீங்கள் நிறைய கோவில் கட்டினீங்க. ஆனால் எப்படி கட்டினீங்க? தங்கத்தால் கட்டினீங்க. கோவில் எல்லாமே தங்கத்தில் தான் இருந்தது. வைரங்களால் சிலைகள்லாம் எல்லாமே பண்ணீங்க. ஆனால் அதை கொள்ளடிச்சிட்டு போனாங்க. துவாபர யுகத்தில் கஜினி முகமது வந்தார், அவர் வந்து பல விஷயத்த கொள்ளடிச்சாருன்னு படிக்கிறீங்க. ஆனால் அந்த டைமில் அவ்வளோ செல்வம் இருந்தது. அது யார் கொடுத்தா? அது எப்படி பாரதத்தில் மட்டும் அவ்வளோ செல்வங்கள் இருந்துச்சு? இந்த ரகசியங்கள்லாம் வந்து நீங்கள் அதை பற்றி சிந்தனை செய்யும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும். இதே உலகம் சொர்க்கமாக தான் இருந்தது. அதுவும் இந்த பாரதம் தான் சொர்க்கமாக கரெக்டாக இருந்துச்சு. மீதி எல்லா உலகமும் வந்து கொஞ்சம் கடலுக்குள்ளே போயிடும், கொஞ்சம் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரகசியங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியுது. வேறு எங்கேயும் சொர்க்கம்லாம் வந்து நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதே உலகம் சொர்க்கமாக தான் இருந்தது. அது மீண்டும் இப்போது தூய்மை ஆகிறதுனால நிறைய பேர் பாபா குழந்தைங்க இனிமேல் வர ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய எல்லாரும் அவ்வளோ பேர் 33 கோடி பேர்கள் அவங்க எல்லாருமே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஈஸியாக இந்த உலகத்தோட விநாசம் அது வந்து நெருக்கத்தில் வந்துடும். இப்போவே நீங்கள் பார்க்குறீங்க, நிலச்சரிவு நடக்குது, அது நடக்குது, என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து நியூஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் வந்து அதை பார்த்து மக்கள் இப்போ வந்து ரொம்ப பயம், அவங்களுக்குள்ளே வந்து எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த இன்டர்நெட் மீடியா மூலியமாக அந்த நியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பரவிடுது. அதை பார்த்து மக்களுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் உங்களுக்கு இப்போ தெரியுது, இந்த மாதிரி உலகம் வந்து இது வந்து ஒரு எல்லையற்ற ஒரு நாடகம்தான். இந்த ட்ராமாவில் எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை நடிச்சிட்ருக்காங்க. நம்மளும் நம்மளோட பாட்டை நடிச்சிட்ருக்கோம். அது கிளைமேக்ஸு சீன்ஸில் வந்து அப்படி தான் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. இது எதுவுமே நடக்க முடியாமல் காப்பாற்றணுன்னு நிறைய பேர் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாமே கிளைமேக்ஸ் சீன்ஸ்னால் அது நடந்தே தீரும். இப்போ நீங்கள் வந்து சாட்சியாக இருந்து பாருங்கள், அது எல்லாத்தையும் சாட்சியாக பாருங்கள், ஒரு படம் பார்க்குற மாதிரி. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவர் அந்த மாதிரி சர்வசக்திவான். நீங்கள் வந்து சாதாரண ஒரு குழந்தைகள் கிடையாது, மாஸ்டர் சர்வசக்திவான். அவ்வளோ சக்திகள் உங்களுக்குள்ளே இருக்குது, சர்வ சக்திகளும் இருக்குது. அதற்கு நீங்கள் வந்து அந்த சர்வ சக்திகளையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆத்மானு உணர்ந்து ஆத்மா தானே பயன்படுத்த முடியும். அதனால் அந்த உணர்வுலேயே இருக்கிற அந்த பயிற்சிகளை அதிகமாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் ஃபுல்லாக நம்ம ஆத்ம உணர்வில் தான் இருக்கிறோமா, அதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ அதுக்கான திட்டத்தை போட்டு ஆத்ம உணர்வுலேயே இருக்கணும். எண்ணங்கள் வந்து அது வந்து ஒரு மாயா வந்து நம்மளோட சமஸ்காரத்துலேருந்து வெளியில் வரும், என்னென்னமோ பண்ணும். அந்த மாயா வந்து சில பேர் மாயா தான் வந்து சாகடிக்குது. அதாவது
இந்த விகாரங்கள் அந்த உணர்வுனால் மக்களை வந்து அந்த அளவுக்கு வந்து முழுங்கிடுது, அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஞானத்தின் மூலியமாக அந்த மாயாவை வெல்லணும். மாயா வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா ஆத்ம உணர்விலே இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். அப்போ தான் வந்து ஆத்மா வந்து திருப்தி அடைஞ்சு இந்த டைம் மட்டும் இல்லை, பல கோடி வாட்டி இந்த மாதிரி இந்த கல்பத்தை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இதே நடிப்பை பல கோடி வாட்டி ஏற்கனவே நடிச்சிருக்கீங்க. திரும்பவும் நடிக்க போகிறீங்க. திரும்பவும் நீங்கள் வெற்றி அடைய தான் போகிறீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நினைவு சின்னமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அம்மன், பிள்ளையார், இந்த மாதிரி எல்லா சின்னமும் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சதுக்கான அடையாளம். மாயாவை வெல்லணும். நம்ம வந்து மாயா வருதேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. மாயா வந்து எல்லா கணக்குகளையும் முடிக்குதே அப்படின்னு குஷியாக வந்து முடிக்கணும். மிக உறுதியாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது, நாள் ஃபுல்லாக ஆத்மாவில் இருக்கீங்க. ஆனால் என்ன நினைவுனா அப்பாவோட நினைவுலேயும் இருக்கணும். அப்பா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி, அப்பா என்ன கொடுக்குறாரு, இந்த பழைய உலகத்தில் புத்தி வந்து சிக்கிக்கவே கூடாது. இந்த பழைய உலகத்தை பார்க்கும்போது துக்கம்தான் இருக்குது. ஏன்னா இதில் எல்லாமே துக்கமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பொய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது பொய் பேசி ஏமாற்றி மற்றவங்கள குற்றம் சொல்லி அதன் மூலிமா வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்போது மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு கூட பணம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு இது மோசமான ஒரு உலகமாக இப்போ ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் அதில் புத்தி வந்து அங்கே போகவே கூடாது. எங்கே தான் இருந்தாலும் புத்தி வந்து அப்பா கிட்டே இருக்கணும். இல்லைனா அப்பா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி, என்ன கொடுக்குறாரு நமக்கு அப்பா அப்படின்ற அந்த நினைவிலேயே நீங்கள் புத்தியை வந்து செலுத்திக்கிட்டே இருங்க. மற்றும் இந்த சுய தரிசன சக்கரத்தையும் சுற்றிக்கிட்டே இருங்க. ஏதாவது புயல் வருதுன்னா அந்த டைமில் அந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணணும். வரதானம் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, தீவிர முயற்சி மூலமாக நீங்கள் வந்து எல்லா பந்தனத்திலிருந்தும் கடந்து மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுக. அதாவது அப்பா சொல்கிறாங்க, நான் சரியாக தான் இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது, மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்க, சமஸ்காரம், வாயு மண்டலம், இது எல்லாமே வந்து என்னை பந்தனத்தில் கொண்டுடுது, இந்த மாதிரி கொண்டு வந்துடுது அப்படின்னு சில குழந்தைங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படி என்ன மாதிரி காரணமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தீவிர முயற்சி செய்கிறவங்க வந்து இந்த எல்லா விஷயத்துலேருந்தும் இது எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஏன்னா சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில் இருக்கும் போது தான் பறக்கும் கலை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வந்து அந்த கலையில் இருக்கணும். அதாவது டபுள் லைட்டாக இருக்கணும். எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு, உடம்பும் வந்து லைட்டு, ஆத்மாவும் வந்து லைட், இந்த மாதிரி டபுள் லைட்டாக இருக்கணும். எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு சுமையும் கலக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியாது. உடல் மூலிமா அது வந்து சுமையை கொடுக்கும், இல்லை வாயுமண்டலம் வரும், எது வந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு மனோரஞ்சனத்தை நல்லா நினைச்சிக்கிட்டே டபுள் லைட்டாக இருக்கணும். ஸ்லோகன் அப்பா சொல்கிறாங்க, ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னோட உண்மையான சமஸ்காரமாக ஆக்கணும். அதாவது ஒவ்வொரு குணம், அப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணத்தையும் மற்றும் ஞானம், என்னென்ன ஞானம் அப்பா கொடுத்துருக்காரோ அது வந்து நம்மளோட ஆழமாக பதிய வைக்கணும். அது அது உள்ளேருந்து அப்படியே வெளியில் வரணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த குணம்தான் வெளில வரணும். எந்த ஒரு இதுலேயும் வந்து அந்த ஞானம் வெளியில் வரணும். அப்போது அதை வந்து ஆழமாக பதிய வைக்கணும். அதுக்கு வந்து அடிக்கடி மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணணும். பார்த்தும் பண்ணணும், பார்க்காமையும் பண்ணணும். பார்த்து படிக்கிறோம், மீதி டைமில் வந்து
மனசுக்குள்ளே பார்க்காம வந்து அப்பா சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்னோடய குணம் வந்து அன்பு தான். என்னோடய உண்மையான குணமே, அதாவது இந்த ஞானமே வந்து என்னென்னா, அப்பா வந்து இப்போது என் கூட தான் இருக்கார். இந்த நாடகம் எல்லாமே வந்து எனக்கு நல்லது தான் பண்ணும். இந்த மாதிரி ஞானத்தை வந்து ஆழமாக பதிய வச்சிடணும். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்து, இவ்வளோ சக்திகளை கொடுத்து எங்களை முழுமையாக திருப்தியாக்கிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி.